வந்து எஸ்சி இருக்கு ப்ரோ. ஓகே. எஸ்சிலேயே வந்து பிளாக்கு சில்வர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோபைக் டைட்டன் இமேஜில் வந்து பிளாக் அண்டு சில்வர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா R1M எக்ஸாஸ்ட் இருக்குது. அப்புறம் ஆஸ்டின் ரேசிங் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ எல்லா பைக்ஸுக்குமே பைப் அவைலபிளாக இருக்குது, பென் பைப்ஸு. ஓகே. இது வந்து V3 இதெல்லாம் ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா V3 இது வந்து BS6 டியூக் ப்ரோ. ஓகே. டியூக்கு லிங்க் பைப் வந்திருக்கு. ஃபுல் சிஸ்டம் தான் இருந்துச்சு ஒரு நாள். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பைப் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா RR310 பென் பைப்பு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா டாமினார் BS6 அதோட பைப்பு. இது பார்த்தீங்கன்னா R15 V2. ஓகே ப்ரோ. இப்போ நம்மகிட்ட இவ்வளோ எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, இது எந்த எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க இது போடுங்க பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு? ஏன்னா இப்போ நம்ம பைக் பொறுத்து ப்ரோ. இப்போ V3ன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஓகே. V3 ஆமாம், கொஞ்சம் ஹை சிசி பைக்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. இப்போ டியூக்கு லிங்க் பைப்லாம் போடுறாங்க. ஏன்னா லிங்க் பைப் போட்டிங்கன்னா சவுண்ட் கம்மியாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஆஸ்டின் ரேசிங் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நார்மலாக ஆஸ்டின் ரேசிங் ஃபுல் சிஸ்டமில் போட்டிங்கன்னா ரொம்ப லோடாக இருக்கும். ஸோ இதுவே லிங்க் பைப்பில் போடும்போது சவுண்டு கம்மியாக வரும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக்கர் பைக் பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த பைக்கில் வேணால் போட்டுக்கலாம் ப்ரோ. ஓகே. சவுண்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா டிபி கிளர் வந்துடும். ஸோ உங்களுக்கு சவுண்டு கம்மியாக வேணும்னா இது போட்டு ஓட்டிக்கலாம். இல்லை லவுடாக வேணுன்ற போது நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டா சவுண்ட் வந்து ஹெவியாக வரும். இது வந்து வெறும் இந்த ஆக்ரோ பைக் மட்டும் தான் இருக்குல்ல, மற்ற எல்லாத்துலையும் இருக்கா ப்ரோ டிபி கில்லரு? இல்லை ப்ரோ, ஆக்ரோ பைக்கில் மட்டும் தான் ப்ரோ வரும். ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் ரேசிங்லோ எஸ்சிலையோ R1லையோ இது மூணுத்துலேயும் வந்து டிபி கிளர் இருக்காது. ஓகே. ஸோ இது டிபி கிளர் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சவுண்டு. அது மைல்டாகவும் இருக்கும், நல்லா ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இல்லை டிபி கிளர் வராது. இது வந்து சில்வர்லேயும் இருக்குல்ல ப்ரோ? சில்வர்லேயும் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது. ஓகே ப்ரோ. அதான் இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட்டும் நிறையா சொல்லியிருக்கீங்க. நியூ இயருக்கும் ஹெவியான டிஸ்கவுண்ட் நிறைய எக்ஸாஸ்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஆர்டர் போட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய எக்ஸாஸ்ட் வரும் நம்மக்கிட்ட. கண்டிப்பாக வந்து இந்த நியூ இயருக்கு வந்து நம்ம கடையில் வந்து பெஸ்ட் ஆஃபர் எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது நம்ம கிட்ட ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவீங்களா? இல்லை ஃபிட்டிங் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. ஃபிட்டிங் சார்ஜ் அடிஷ்னல் தான், ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபாக் லேம்ப் வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஷாப்லையும் தராத அளவு சேனலில் ரெஃபர் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் தந்தீங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மினி டிரைவ் இருக்குது ப்ரோ. மினி டிரைவ் ஃபாக் லேம்ப் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா மினி டிரைவே பார்த்தீங்கன்னா வந்து HH இன்னும் நம்ம இருக்குது. ஓகே. 20 வாட்ஸ் இது ரெண்டும். ஓகே. ஆனால் இது நிறைய பேர் ஃபிட் பண்ணுறாங்களா ப்ரோ? இதிலே 60 வாட்ஸும் இருக்குல்ல? 60 வாட்ஸும் இருக்குது. நானும் வாங்கியிருந்தேன் உங்ககிட்ட. ஓகே. நல்லாயிருக்கும் ப்ரோ குவாலிட்டியும். இது வந்து 4 LED ப்ரோ? 4 LED 60 வாட்ஸ். இது கேப் வந்துடும்ல? இது மேட்டாக் மாதிரி உங்களுக்கு எல்லோ கேப் வந்துடுது, ஒயிட்டில். இது வந்து ஸ்டாக் வந்து ஒயிட்டு. ஓகே. நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் HSC ஃபாக் லேம்ப் ஆகட்டும் இல்லை மினி டிரைவ் ஆகட்டும், விக்கி ப்ரோ வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக கால் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, நான் 3 நாள் ஷாப்பில் கேட்டு தான் நான் வந்தேன், ஆனால் எங்கேயுமே கொடுக்காத ப்ரைஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு. ராயல் என்ஃபீல்டு வந்து நாங்கள் 2 பேர், ஒருத்தர் மினி டிரைவும் ஒருத்தர் வந்து மினி டிரைவ்லேயே வந்து இல்லை 4 LED வாங்கியிருந்தாங்க. 4 ஒயரிங் ஹார்னஸோடு வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக ப்ரோ. நிறைய பேர் எங்கள் ஹெட்லைட்டோட பவர் வந்து அந்தளவு வெளிச்சமாக இல்லை, ஸோ அதுக்கு ஏதாச்சும் பல்பு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து வாரண்டியோட இருக்குது. ஏன்னா போன வாட்டி நம்ம இது பார்த்துருந்தோம், உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியில் 3 இயர்ஸ் வாரண்டியா? 2 பல்பு 3 இயர்ஸ் வாரண்டியோட இருக்குது சொல்லியிருந்தீங்க. ஸோ இது சொல்லுங்கள் ப்ரோ இந்த 4 பற்றியும். நார்மலாக நம்மகிட்ட வந்து LGP இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டிச் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியில் வரும். ஓகே. பிரைட்னஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை விட வந்து எப்பயுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் ஐ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே. 3 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ. காரை கூட போட்டுக்கலாம் ப்ரோ. நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நாலாமே ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிரைட்னஸ்லாம் அப்படியே தான் இருக்குது, நல்லா இருக்குது உங்களுக்கு. இது ஒயிட்டு தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. காருக்கும் யூஸ் பண்ணலாமா? பேசாமல் என்னோட எலக்ட்ரிக் காருக்கு வாங்கிக்கலாம் போல, வீடியோ எடுக்கும் ப்ரோ. இது எல்லாமே சிங்கிள் பல்பா? ஆமாம் ப்ரோ. சிங்கிள் பீஸ். இது எல்லாமே இது டபுள் பீஸ் வரும் ப்ரோ இந்த பாக்ஸில். இது ரெண்டுமே டபுள் பீஸ் வரும். இது சிங்கிள் பீஸ் ப்ரோ. பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இது வந்து 600ல் வரும் ப்ரோ இது. ஓகே. ஆனால் இது வாரண்டி கிடையாது? வாரண்டி கிடையாது, நான் வாரண்டி தான். ஓகே. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், பிரைட்னஸும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த மாதிரி பல்பு போகிறதால நம்மளுக்கு பேட்டரி ஆடி வாங்கதா? ப்ரோ. பேட்டரி அடாப்டர் வந்தது. ஸோ வந்து டேரெக்டாக கரண்ட் போகுது, லைஃபும் நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் இது வாரண்டி இல்லை, இதுவும் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க. யூஸ் பண்ண வரைக்கும் கஸ்டமர் ரிவ்யூ நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓகே. இதுவும் சிங்கிள் பீஸ் இல்லை ப்ரோ? ஆமாம், சிங்கிள் பீஸ். ஸோ இது ரெண்டும் 2 பல்பு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பல்பு. ஆமாம் ப்ரோ. இது 1 இயர் வாரண்டி இல்லை ப்ரோ? 1 இயர் வாரண்டி ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம சேனல் ரெஃபர் பண்ணால் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க ப்ரோ. இது வரைக்கும் உங்கள் சேனல் ரெஃபர் பண்ணுற எல்லாருக்குமே நல்ல ப்ரைஸ் தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஹெட்லைட், பல்பு, ஃபாக் லேம்ப்ஸ், ஆக்சரிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக vmautoparts கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries.
நொலம்பூரில் இருக்க விஎம் ஆட்டோபார்ட் ஷாப் தாங்க வந்திருக்கோம். விக்கி ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இதுக்கு முன்னாடி YAMAHA R15 V2 V3 பற்றி வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ 3 வாரத்தில் 1,40,000 வியூஸ், செம்ம ரெஸ்பான்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் பைக் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க உங்கள் சேனல் ரெஃபர் பண்ணி. அவங்க நம்ம கொடுத்த ஆஃபர் எல்லாமே கொடுத்தோம், எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. உங்களுக்கும் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ப்ரோ, நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க. முக்கியமாக R15 பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, பெயிண்டிங்கை பற்றி கேட்குறாங்க. மொத்தம் பெயிண்டிங் நம்ம போனோம்னா 3 கேள்வி இருக்குது ப்ரோ எல்லாருக்கிட்டையும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம். நம்ம ஒரு 10 நாள் சொல்கிறோம் அப்படின்னா 12 நாள் ஆக்கலாம். நிறைய கேரேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ குவாலிட்டி 3, இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட இருக்குது. நம்மளுக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, நான் வந்து உங்கள் ஷாப் தான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ நம்ம முன்னாடி ஒரு 3 பைக் இருக்குது. ஸோ ஒரு பைக்காக நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் பார்த்துருவோம். இது வந்து கிறிஸ்டல் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்கல்ல, சொல்லு. இந்த பைக்கில் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் ப்ரோ. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி வந்து கிறிஸ்டல் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. கேண்டி ரெட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, கேண்டி ரெட் வித் பிளாக் ஸ்டைப்ஸில் இருக்கும். இதில் வந்து DRL போட்டிருக்கோம், R6 மாஸ்க் போட்டிருக்கோம். ஓகே, ஆனால் ஃபுல் பெயிண்டிங்கில் ப்ரோ? ஆமாம், ஃபுல் பைக் பெயிண்டிங். 2 வீல்ஸும் வந்து கோல்டு கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, இதனால் எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ ப்ரோ பட்ஜெட் வரும்? இப்போ கிறிஸ்டல் எஃபெக்ட்ன்றதுனால எனக்கு வந்து ஒரு 8 to 9 days ஆச்சு ப்ரோ. ஓகே, யூஸ்வலாக பெயிண்டிங் பண்ணால் ஒரு 1 வீக்கில் கொடுத்துடலாம் ப்ரோ. ப்ளைனான கலர்ஸ் மட்டும், பாடி கிட்ட எதுவும் சேஞ்ச் இல்லை, வெறும் பெயிண்டிங் மட்டும்னா ஒரு 1 வீக்கில் கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம V3 வந்து ஐஸ் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் வந்து கிறிஸ்டல் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, இது வந்து பிளைன். ஓகே, பிளைனாக நம்ம வந்து ஐஸ் ப்ளூ கொடுத்துருக்கோம். அதே R6 மாஸ்க்கு, விங்லெட்டு, அப்புறம் DRL ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், எக்ஸாஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாஸ்ட் ஒன்று கேட்டலாமா ப்ரோ? கேட்டலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம அந்த கிறிஸ்டல் பெயிண்டிங்கும் இந்த மாதிரி நார்மல் பெயிண்டிங்கும் ப்ரைஸ் வந்து எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரோ? இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளைனாக இப்போது ஐஸ் ப்ளூ அடிக்கிறாங்க, இல்லை வந்து மெட்டாலிக்காக இருந்தாலும் சரி, சால்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மகிட்ட வந்து ஒரே ப்ரைஸ் தான் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து ஒரு பிளைன் ரெட் அடிக்கிறாங்கனாலும் இல்லை மெட்டாலிக் ரெட் அடிக்கிறாங்கனாலும் நமக்கு வந்து பெயிண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் பாடி பார்ட்ஸுக்கு மட்டும் 8,000 வாங்குறோம் ப்ரோ. ஓகே, 2-3 பேர் வந்து அலாய் தனியாக அடிப்பாங்க. 2 பேர் வந்து இல்லை ப்ரோ எனக்கு அலாய் நல்லா இருக்குது, பிளாக் கலர் இருந்தால் போதும், பாடி பார்ட்ஸ் மட்டும் நான் ப்ளூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 8,000 ஆகும் பாடி பார்ட்ஸ் மட்டும். வித் 8 months வாரண்டியோட பண்ணி தரோம். இல்லை உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 1 year வாரண்டி வேணும்னா ஒரு 1,500 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year வாரண்டியில் பண்ணி கொடுத்துடலாம். அதான் நீங்கள் போன வீடியோலையும் சொல்லியிருந்தீங்க அந்த கிளியரோட குவாலிட்டி வந்து ப்ரோ. ஏன்னா R15 நிறையா பைக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ RR 310 இருக்குது ப்ரோ, ஆஃப் பண்ணிடலாமா பைக்கு? பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ RR 310 பற்றி சொல்லுங்கள். இது வெறும் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இதில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, R1 எக்ஸாஸ்ட் போட வேண்டியது அது நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி பெயிண்டிங் டபுள் கலரில் கொடுத்துருக்கோம். பிளாக் அண்ட் பிளாக் வித் ரெட்டில் கொடுத்துருக்கோம். இந்த ரெட்டு கூட செரி ரெட்டு மாதிரி இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அந்த R15 கூட பியூர் ரெட், மெட்டாலிக் கேண்டி ரெட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. ஓகே ப்ரோ. இப்போது R15 RR 310 வந்து ப்ரைஸ் ஏன்னாச்சும் மாறுமா? ஆமாம் ப்ரோ, ஏன்னா இப்போ பாடி பார்ட்ஸ் பொறுத்து தான் ப்ரோ நம்மளுக்கு பெயிண்ட்டோடைய ML எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ப்ரோ. ஓகே, இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 10,000 ஆச்சு பாடி பெயிண்டிங் மட்டும். அலைஸ் அடிஷ்னலாக ஆச்சு. அலைஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணால் எவ்வளோ ப்ரோ வரும்? பர் அலை வந்து 1,200 வரும் ப்ரோ. ஓகே, சிங்கிள் அலை ஃப்ரண்ட்? ஆமாம், சிங்கிள் அலைக்கு வந்து 1,200 வரும். ஓகே ஓகே ப்ரோ. நம்ம ஃபுல்லாகவே ஹை கிளாசிக்லேயே தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லாவே பார்க்க வந்து ஷைனிங்காக இருக்கும். அலைஸ் எல்லாமே பாடி பார்ட்ஸ் மொத்தமாக எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ரோ. இப்போ நம்ம அந்த பாடி பார்ட்ஸ் அலாய் தவிர அந்த ஃப்ரேம் மற்றதெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் பெயிண்டிங்னா எவ்வளோ ப்ரோ வரும்? இப்போ ஃபுல் பைக் பெயிண்டிங் ஒரு V3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to 12 ஆகும் ப்ரோ, அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸில். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியமான கிளியர் யூஸ் பண்ண சொல்கிறீங்க, ஒரு 1 year வாரண்டியில் கேட்குறீங்கன்னா ஒரு 12,000 ஆகும். ஓகே, இல்லை யூஸ்வலாக ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ஆகும். ஓகே ப்ரோ. நம்ம பின்னாடி பைக்ஸ் சிலது நிற்கிதில்ல, ஸோ அதை பற்றி எல்லாமே வந்திருக்கு ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா X2 கிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து முடிஞ்சிடும் வண்டி. ஓகே, KTM RC 200. இதுக்கு எதனாச்சும் பெயிண்டிங் என்ன பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன் க்ரீனில் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஃப்ளோரசன் க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிடும். நம்ம அதுலேயே வந்து ஃபேட் ஆகாத கலராக அதுக்கும் வாரண்டி கொடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் ஏற்கனவே நம்ம உங்கள் இன்ஸ்டா பேஜில் பார்த்துருக்கோம் அந்த X2 கிட் பண்ணி சில ரெட் கிரே அப்புறம் வந்து பிளாக்ல பண்ணியிருப்போம், ஒயிட்டில் பண்ணியிருப்போம். அதேமாரி இது ஃபுல் பிளைன் கலர் ப்ரோ. ஓகே, பிளாக்கும் க்ரீனும் சேர்ந்து. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து X2 டெயில் மாட்டிருக்கோம், அது முடிஞ்சிருச்சு. X2 டெயில் கிட்டும் அப்புறம் வந்து ஃப்ரேம் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம்.
அது பார்த்தீங்கன்னா V2க்கு வந்து R1M கிட் மாட்டுறோம். YAMAHA R15 V3க்கு வந்து கிறிஸ்டல் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி இருக்குது, நீங்கள் எப்போ கொடுத்தீங்க பைக்கு, அவங்க சொன்ன டைம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா? டைம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க ப்ரோ. எனக்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆச்சு ப்ரோ. ஓகே. இந்த கிறிஸ்டல் எஃபெக்ட்னால கொஞ்சம் 1 வீக் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகே. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த கிறிஸ்டல்லாம் வந்து 2 இது கோட்டிங் கொடுத்து சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்க்குறதுக்கு ஷைனிங்னஸ் நல்லா இருக்குது. ஓகே. மாஸ்க்லாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டிருக்கு ப்ரோ. R6 மாஸ்க்கு டிஆர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, டிஆர்எல்லேருந்து எல்லாமே போட்டிருக்கு. ஓகே. நீங்கள் இது ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாம் யார் இந்த இது பண்ணி கொடுத்தாங்க, அந்த பேஜ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. அதான் ப்ரோ எல்லாருமே சொல்கிறதுனா சூப்பராக இருக்குங்க ப்ரோ, செம்மையாக இருக்குது. R15 V3க்கு வந்து ஐசி ப்ளூ பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எப்போ பண்ணீங்க இந்த பெயிண்டிங்? ப்ரோ இது பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது ப்ரோ பெயிண்டிங். ஓகே. ஆனால் இன்னும் அந்த ஷைனிங்லேருந்து எல்லாமே பெயிண்ட்டு பக்காவாக இருக்குது. ஓகே. ப்ரோ உங்களுக்கு வந்து VM Autoparts வந்து எப்படி தெரியும் உங்கள் ஷாப்பை? ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி அப்புறமா இன்ஸ்டாலெலாம் ரீல்ஸு அது மாதிரிலாம் பார்த்து தான் ப்ரோ. ஓகே. நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க? குறிப்பிட்டு அவங்க சொன்ன டைமோட அதிகமாக போச்சா இல்லை கரெக்டாக? இல்லை கரெக்டாக கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஓகே. எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கீங்க, எக்ஸாஸ்ட்டும் இவங்க கிட்ட தான் மாற்றினீங்களா? ஆமாம் ப்ரோ. மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஃபீல் இருக்குது? இன்னொன்று எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா, உங்களுக்கு ட்ராப்? இல்லை மைலேஜில் வந்து ட்ராப்லாம் இல்லை ப்ரோ V3 பொறுத்த வரைக்கும். ஓகே. RR 310ஓட ஓனர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஷாப் எப்படி ப்ரோ தெரியும்? VM Autoparts ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் ப்ரோ. ஓகே. நீங்கள் ரெட் கலர் பைக் தானே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக்? ஆமாம். திரும்பி ரெட்டே தான் போயிட்டீங்க. ஸோ நல்ல விஷயம் ப்ரோ. ஏன்னா கலர் மாற்றிட்டா நம்ம RCலாம் சேஞ்ச் பண்ணோம். அதேமாதிரி எனக்கு ரெட்டு பிடிக்கும் ப்ரோ. ஓகே. அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கு ப்ரோ. அவுட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அலைவில் எல்லா பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க ப்ரோ? 2 வீக்ஸ் ப்ரோ. 2 வீக்ஸ் ஆச்சா? நீங்கள் கொடுத்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப ப்ரோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வர நல்ல குவாலிட்டியாக அதிகமாகவே இருந்தது ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. வண்டியும் பக்காவாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. நீ கேட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க. குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நிறைய RR 310 வரும்னு நினைக்கிறேன் நம்ம கேரேஜுக்கு. ஏற்கனவே உங்கள் R15 MT15ல் கிறிஸ்டல் பெயிண்டிங்கு, அப்புறம் KTM X2 கிட் மாட்டி அது பெயிண்டிங் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் RR 310 இவங்க ரெடி பண்ணி பார்க்குறேன். குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. VM Autopartsல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK.